என் தங்கப்பிள்ளையே, அதிர்ஷ்ட செய்தி ஒன்று உனக்கு வந்திருக்கின்றது. உன்னுடைய கஷ்டங்களும் கவலைகளும் இன்றோடு முடியும் நேரம் வந்துவிட்டது. என் குழந்தையே, இந்த வராகி உனக்கென்று நான் சொல்ல நினைக்கும் இந்த ஒரு விஷயத்தை இன்றே நீ தெரிந்து கொள். ஏனென்றால் நாளைய விடியலில் இதற்கான பலனை நீ பெற்றே தீர வேண்டும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இந்த வராகியானவள் உன்னோடு உனக்கு எப்பொழுதும் உறுதுணையாக இருந்து ஒன்றை சொல்ல நினைக்கும் இந்த நேரம் நீ எதையுமே தவிர்க்காமல் பெற்றுக்கொண்டால் உன் வாழ்க்கையில் உனக்கு நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று உன்னால் சரியாக புரிந்து கொள்ள முடியும். எந்த நிலையிலும் என் பிள்ளை, நீ எதையும் விட்டுவிட மாட்டாய். உனக்காகவே இந்த வராகி உன்னோடு துணை இருந்து உன்னை காக்கும் இந்த பொருட்டு நிச்சயமாக நாளைய விடியலில் உன்னுடைய பாவங்கள் எல்லாமும் அழிய வேண்டும். நீ தெரிந்து செய்தாயோ தெரியாமல் செய்தாயோ அதை பற்றி எல்லாம் கவலைப்பட வேண்டாம். செய்தது பாவம் என்று நீ உணர்ந்து விட்டாயல்லவா? அப்படியானால் முதலில் இந்த பாவம் உன்னை தாண்டி உன்னுடைய அடுத்த சந்ததிக்கு செல்வதற்கு முன்பாக இப்பொழுதே அதனை நீ குறைத்து விட வேண்டும். இந்த பாவங்கள் அதிகரித்து கொண்டிருக்க உன்னுடைய வாழ்க்கையும் உன்னை கேள்விகளை கேட்கும். அதுபோல உன்னுடைய வருங்கால சந்ததிகளும் உன்னை தூற்றும். பொதுவாகவே நாம் நம்முடைய வருங்கால சந்ததிகளுக்கு பொன்னையும் பொருளையும் சேர்த்து வைக்கிறோமோ இல்லையோ, பணத்தை அதிகமாக அவர்களுக்காக வைத்திருக்கிறோமோ இல்லையோ, சொத்துக்களை வாங்கி குவிக்கிறோமோ இல்லையோ, பாவங்களை சேர்த்து வைக்காமல் செல்ல வேண்டும். நீ செய்கின்ற பாவங்கள் ஒவ்வொன்றும் உன்னுடைய வருங்கால சந்ததிகளினுடைய வாழ்க்கையை கேள்விக்குறியாக்கி நிறுத்தும் என்பதனை மறக்கக்கூடாது. அப்படி இருக்கும் பொழுது உனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. உன்னுடைய பாவங்களை எல்லாம் போக்க நாளைய தினம் உனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. இந்த வாய்ப்பை நீ சரியாக பயன்படுத்தி விட்டாயானால் இதற்கு முன்பு செய்த பாவங்களும் உனக்கு முன்னோர் செய்த பாவங்களும் இப்பொழுது நீ செய்கின்ற பாவமும் நிச்சயமாக கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை விட்டு விலகும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. எந்த ஒரு விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நல்லதொரு பலனை கொடுக்க வேண்டும் என்றால் பாவங்கள், அதாவது உன்னுடைய கர்ம வினைகள் அகலும் பொழுது அது தானாகவே நடக்க தொடங்கும். அப்படி ஒரு விஷயத்தை உன்னுடைய வாழ்க்கையில் நான் நடத்திவிட வேண்டி ஆசைப்பட்டிருக்கிறேன். இந்த வராகி இந்த வாழ்க்கையில் உனக்கு இதுவெல்லாமும் நடக்க வேண்டும் என்று நான் முடிவெடுத்து விட்டேன். உன்னுடைய கர்ம வினைகள் குறைந்து உனக்கு வேண்டிய நன்மைகள் எல்லாமும் நிச்சயமாக உனக்கு நடந்தே தீர வேண்டும் என்ற முடிவுக்கு நான் வந்துவிட்டேன். யார் நினைத்தாலும் இனி இதனை தவிர்த்து விட முடியாது. யார் நினைத்தாலும் இதை தட்டி விட்டு விட முடியாது. உனக்கான நேரம் இது, உனக்கான வாய்ப்புகள் இது. இது ஒவ்வொன்றையும் உனக்கு எடுத்துச் சொல்லும் பொழுது நிச்சயமாக இந்த வாழ்க்கை நீ விரும்புகின்ற எல்லாவற்றையும் உனக்கு சரியாகவே எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. சரியான நிலையில் உனக்கு எல்லாவற்றையும் இந்த வாழ்க்கை சரி செய்து கொடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. என் குழந்தையே, பொதுவாக ஒவ்வொரு பொழுதையும் என்ன நாளாக இருக்கிறது என்று எதிர்பார்த்து நிற்கும் என் குழந்தை, நாளைய பொழுது சற்று விசேஷமான ஒரு பொழுதாகத்தான் உனக்கு கிடைக்கப் போகிறது. உன்னுடைய மனதில் இருக்கும் தேவையற்ற படபடப்புகள், தேவையற்ற சிந்தனைகள் என்று இவையெல்லாமும் உன்னை விட்டு விலகிவிட வேண்டும். நீ யோசித்தது போல இந்த வாழ்க்கை எல்லாவற்றையும் உனக்கு சரியாக கொடுக்க வேண்டும். நீ நினைத்தது போல இல்லாமல் பல படபடப்புகளை நீக்கி உனக்கு ஒரு நல்லதை இந்த வாழ்க்கை தர வேண்டும் என்பதனையும் நீ மறந்து விடாதே. உன்னுடைய யோசனைகள் எல்லாமும் நீங்கி உனக்கு வேண்டிய நன்மைகள் எல்லாமும் உன்னை தொடரும். இந்த காலம் இனி முழுக்க முழுக்க உனக்கு நல்லதையே சொல்லும் என்பதனை நீ மறக்காதே. உனக்கான நிலையை இது நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கும் என்பதனை நீ மறக்காதே. உன்னோடு நான் இருக்கும் பொழுது, இந்த வராகி உனக்கு துணை இருக்கும் பொழுது என்ன நடக்கிறது என்ற ஒவ்வொரு வார்த்தைகளும்
நிச்சயமான உனக்கு நல்லதொரு புரிதலை கொடுக்கும். எந்த நிலையிலும் என் பிள்ளையினுடைய வாழ்க்கையை நிச்சயமாக நான் கேள்விக்குறியாக்க அனுமதிக்க மாட்டேன். உனக்கு நடக்கும் நல்ல விஷயங்களை எல்லாமும் நீ புரிந்து கொண்டாயானால் எதிர்வரக்கூடிய நேரங்கள் இனி என்னாலும் உன்னை சந்தோஷப்படுத்துவதை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய். நான் இருக்கும் பொழுது உனக்கு எந்த இடத்திலும் சரியான ஒன்றை நான் உருவாக்கி தருவேன் என்பதனை நீ மறந்து விடாது. எந்த நிலையில் நமக்கு என்ன கிடைக்கும், ஏது கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் உன்னோடு நான் இருப்பது உனக்கு மேலும் பல ஆச்சரியங்களை இனி உருவாக்கி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாது. உனக்கான சந்தோஷங்களை எல்லாமும் இது முழுமைப்படுத்தும் என்பதனை நீ மறந்து விடாது. சட்டென்று ஒரு நொடியில் இந்த வாழ்க்கையை நாம் நமக்கானதாக மாற்றிவிட வேண்டிய அவசியம் வந்துவிட்டது. ஒரு நொடியில் இந்த வாழ்க்கையை உனக்குரிய உண்மையான விஷயமாக மாற்றிவிடும் நேரம் உனக்கு வந்துவிட்டது. எந்த நேரம் என்ன நடக்கும் என்றாலும் அவை அத்தனையையும் என் பிள்ளை நீ சரியாக மீட்டெடுக்கும் நேரமும் உனக்கு வந்துவிட்டது. இது போன்ற ஒரு வாய்ப்பு அவ்வளவு எளிதில் யாருக்கும் கிடைத்து விடுவதில்லை. இது போன்ற ஒரு தருணம் யாருக்கும் அவ்வளவு எளிதில் வாய்த்து விடுவதில்லை. ஆனால் உனக்கான ஒரு நேரம் உனக்கென்று இது வாய்க்கிறது என்றால் இதனை நாம் எந்த சூழ்நிலையிலும் விட்டுவிடக்கூடாதல்லவா? இதனை நாம் எந்த நிலையிலும் நிச்சயமாக தொலைத்து விடக்கூடாதல்லவா? உனக்காக வேண்டி நான் உன் முன்னால் நிற்கும் இந்த காலம் முழுக்க உனக்கு நம்பிக்கையை கொடுத்து இந்த வாழ்க்கை வாழச் சொல்லும் என்பதுதான் உண்மை. எந்த நேரமும் உனக்காகவே நாம் சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் அத்தனையையும் நீ எப்பொழுதும் சரிவர தெரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் இந்த காலம் இனி ஒவ்வொன்றையும் நீ உணர்ந்து கொள்ள வேண்டும். இனிமேல் உனக்கு என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்ற பயத்தை எல்லாமும் தவிர்த்து நடக்கும் எல்லாமும் உனக்கு நல்லதாகவே நடக்கும் என்பதனை நீ யோசிக்க பழகு. யார் எந்த நிலையில் உன்னை பார்த்தார்களோ, எப்படிப்பட்ட சூழ்நிலையில் உன்னை வைத்திருக்க நினைத்தார்களோ அந்த சூழ்நிலைகளை எல்லாமும் தாண்டி நீ நிச்சயமான ஒரு மகிழ்ச்சியை தேடிய ஒரு வாழ்க்கையை வாழத் தொடங்கி விட்டாய் என்பதனை மறந்து விடாது. எல்லாமுமே உனக்கு சரியாகவே நடக்கிறது என்பதனை நீ மறந்து விடாது. எத்தனை முறை இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுத்தாலும் ஏது கொடுத்தாலும் அவை ஒவ்வொன்றிலும் இருந்தும் நீ வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காதே. இத்தனை நாள் உனக்கு என்னவெல்லாம் நடந்திருக்கிறது என்று சொல்லி நீ கலங்கி நின்றாலும் அத்தனையிலும் உனக்கு நான் வருகிறேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அத்தனை விஷயங்களையும் நான் உன்னோடு நின்று உனக்கு சொல்லித் தருகிறேன் என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். பல உண்மைகளுக்கு உன் வாழ்க்கை கட்டுப்பட்டது. ஏனென்றால் தெய்வத்தின் அருள் உன் வாழ்க்கையில் உனக்கு அதிகமாக கிடைக்கிறதல்லவா? தெய்வம் உன்னை தேடி அதிகமாக வருகிறதல்லவா? அப்படி இருக்கும் பொழுது என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை எல்லாமும் என் குழந்தை நீ சரியாக யோசிக்க வேண்டும். உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக கவனிக்க வேண்டும். நடந்து முடிந்ததை எல்லாமும் நினைத்து இனியும் என் குழந்தை நீ வருந்திக் கொண்டிருக்காமல் நடக்கும் நல்ல விஷயங்களை தெரிந்து கொண்டு நீ வாழச் செய்தாலே போதும். இத்தனை நாளும் நாம் செய்த பாவங்கள் நம்மை விட்டு அகல பல புண்ணிய காரியங்களை என் பிள்ளை நீ செய்து கொண்டுதான் இருக்கிறாய். அதை நான் இல்லை என்று மறுக்கவில்லை, ஒருபோதும் நான் மறுக்கவும் மாட்டேன். ஏனென்றால் என் பிள்ளை எந்த அளவிற்கு நீ ஒவ்வொரு விஷயங்களையும் மெனக்கெடுகிறாய், எந்த அளவிற்கு ஒவ்வொரு விஷயங்களையும் நீ முன்னின்று செய்கிறாய் என்பதனை நான் அறிவேன். இந்த வாழ்க்கை உனக்கு தந்தது எல்லாமும் போதும் என்று நீ நினைக்கின்ற அளவிற்கு உனக்கு பல நல்ல சூழ்நிலைகள் இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக மாறத் தொடங்கி இருக்கிறது. நீ எண்ணியது எல்லாமும் என்னவானதோ என்று நினைத்து என் பிள்ளை இனிமேலும்
நீ பதற வேண்டாம். உனக்காக நான் இருக்கும் இந்த காலங்கள் அத்தனையையும் என் பிள்ளை நீ இனிமேல் சரியாக தெரிந்து கொள்வாய். உன்னுடைய பாவங்கள் தீர பல புண்ணியங்களை நீ சேர்த்திருக்கிறாய் என்பது எல்லாம் சரிதான். ஆனால் இதையெல்லாமும் தாண்டி உனக்கு கிடைத்திருக்கின்ற ஓர் அதிர்ஷ்டம். என் பிள்ளை, பசியென்று வந்தவர்களுக்கு உணவு வழங்கி இருக்கிறாய். அது எல்லாமும் உனக்கு பல புண்ணியங்களை தேடி கொடுத்தாலும் பாவ கணக்கு அதிகமாக இருந்தால் நாம் எவ்வளவு செய்தாலும் அது நமக்கு உடனடியாக பலன்களை கொடுத்து விடாதல்லவா? மேலும் மேலும் அது உனக்கு சோதனைகளை கொடுக்கும் அல்லவா? அப்படி இருக்கும் பொழுது ஒரே நாளில் ஒரே நிமிடத்தில் இவை எல்லாவற்றையும் போக்கக்கூடிய ஒரு விஷயத்தை உன்னால் செய்ய முடியும் என்றால், ஒரே நொடியில் இவை எல்லாவற்றையும் உன்னால் கடந்து விட முடியும் என்றால், அதனைத்தானே முதலில் என் பிள்ளை நீ செய்ய வேண்டும். அந்த ஒரு விஷயத்தை தானே முதலில் செய்து இந்த வாழ்க்கையின் நன்மைகளை நீ அடைய வேண்டும். உன்னோடு நான் இருக்கும் வரை உனக்கு எந்த சூழ்நிலையிலும் நல்லது நடக்க நான் துணை இருப்பதை நீ நிச்சயமாக புரிந்து கொண்டால் அது போதும். உனக்காக நான் இருப்பது இனி என்றும் என்றும் உன்னை மேன்மைப்படுத்துவதை நீ புரிந்து கொண்டால், நாளைய தினம் திருவோண நட்சத்திரமும் ஏகாதசி திதியும் ஒன்று சேர்ந்து கூடி வரக்கூடிய இந்த நாளில் என் பிள்ளை நீ விரதமிருந்து வழிபட்டால், பொதுவாகவே பெருமாளை வழிபடுவது பாவங்களை குறைக்கும். திருமாலை வழிபடுவது உன் வாழ்க்கையில் இருக்கின்ற பாவங்களை எல்லாமும் உன்னை விட்டு அகற்றும் என்பதனை நீ மறந்து விடாதே. ஏகாதசி விரதம் இருப்பவர்கள் அளவில்லாத செல்வம், உயரிய நிலையை பெறலாம். பெருமாள் கோவிலுக்கு சென்று பெருமாளுக்கு துளசி மாலை சாற்றி தீபமேற்றி வழிபட வேண்டும். விஷ்ணுவின் அம்சமாக தோன்றிய சக்தியே ஏகாதசி. ஏகாதசி என்று சொன்னாலே பாவம் தீரும் என்பதுதான் பொருள். பெருமாளை வழிபட்டால் எவ்வளவு புண்ணியம் சேரும் தெரியுமா? பெருமாளினுடைய மந்திரம் விஷ்ணு சகஸ்ரநாமம் படிப்பது நல்ல பலன் தரும். கோவிலுக்கு செல்ல முடியாதவர்கள் வீட்டிலேயே விளக்கேற்றி வழிபடலாம். ஒவ்வொரு மாதமும் வரும் திருவோணம் பெருமாள் வழிபாட்டிற்கான நாள். பெருமாளினுடைய வாமன அவதாரத்தை போற்றும் நாள். இன்று சிவபெருமானையும் பெருமாளையும் வழிபட்டு அவர்களினுடைய திருவடியை போற்றுகின்ற பிள்ளைகளுக்கு வாழ்க்கையில் இருக்கின்ற பாவங்கள் எல்லாமும் குறைந்து நல்லது நடக்கும் என்பதுதான் உண்மை. உன்னை சுற்றி பல நல்ல விஷயங்கள் நடக்கும் என்பதுதான் உண்மை. என் குழந்தையை, இன்னமும் உனக்கு கொஞ்சம் ஆழமாக சொல்ல வேண்டும் என்றால், திருவோண நட்சத்திரத்தில் வாமன அவதாரத்தை நினைத்து விரதம் இருப்பதும், ஏகாதசி திதியில் விஷ்ணுவை வழிபடுவதும் பாவம் போக்கி செல்வ மகிழ்ச்சி மற்றும் உயரிய நிலையை கொடுக்கும் அல்லவா? மாதந்தோறும் திருவோண நட்சத்திரத்தில் அனுசரிக்கப்படக்கூடிய இந்த விரதமானது பெருமாளை, அதாவது வாமனரை வழிபட்டு குடும்ப கஷ்டங்களை நீக்கி சகல வளங்களையும் அது அருளும். மாதத்திற்கு இருமுறை வரும் இந்த விரதத்தில் விஷ்ணு சகஸ்ரநாமம் படித்து துளசி மாலை சாற்றி வீட்டின் தரித்திரத்தை நீக்க நீ வழிபடலாம். காலை விஷ்ணு வாமனர் மந்திரங்களை கூறி பெருமாள் கோவில் சென்று விளக்கேற்றி வழிபடலாம். வாமன அவதாரம் நிகழ்ந்ததும் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்களும் நடக்க தொடங்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. நான் இருக்கிறேன் என்பதனை உணர்ந்து, நான் வருகிறேன் என்பதனை புரிந்து நீ சந்தோஷமாக வாழ கற்றுக்கொள்ளும் இந்த வாழ்க்கையை நிச்சயமாக என்னவென்று நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காது. நான் இருக்கும் நேரம், உன்னுடைய வாழ்க்கையில் இன்று ஏகாதசியும் திருவோண நட்சத்திரமும் ஒன்றாக வரக்கூடிய இந்த நேரம் உனக்கான நல்லது நடக்கும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. இந்த நாளில் இவர்களினுடைய அருளாசியை பெற்று நீ நம்பிக்கையோடு வாழப்போகிறாய் என்பதனை நீ மறந்து விடாதே. எப்பொழுதும் நான் இருக்கும் பொழுது உனக்கு நடக்கும் இந்த விஷயங்களை நீ முழுமையாக பெற்றுக்கொண்டு பெருமகிழ்ச்சியோடு நீ வாழ்ந்திட வேண்டும் என்பதனை மறக்காது. நல்லது வேண்டி உனக்கு நான் சொல்ல நினைக்கும் இந்த விஷயங்களை நீ முழுமையாக ஏற்றுக்கொண்டு பெருமகிழ்ச்சியோடு வாழ வேண்டும் என்பதனை மறக்காதே. எப்படிப்பட்ட விஷயங்களையும்
இந்த வாழ்க்கை உனக்கு நடத்தி தரும் என்பதனை நீ மறக்காதே. உனக்காக இந்த வராகி நான் இருக்கிறேன் என்பதனை நீ உணரும் காலம் வந்து விட்டது. உன்னை தேடி நான் இருக்கும் இந்த நேரங்கள் முழுக்க இந்த வாழ்க்கையை உனக்கே என்று சரியாக சொல்லிக் கொடுக்கும் காலம் உனக்கு வந்து விட்டது. எப்பொழுதும் இதுபோன்று நமக்கு கிடைக்கும் வாய்ப்புகளை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இந்த நாளில் அம்மா ஒன்று சொல்கிறேன், கவனமாக கேட்டுக்கொள். துளசி இலையை நீ குளிக்கின்ற நீரில் போட்டு குளித்து பார். நிச்சயமாக உன்னுடைய உடலில் உன்னையே அறியாத ஒரு சுறுசுறுப்பு பிறக்கும். உன்னையே அறியாத ஒரு நம்பிக்கை உனக்குள் தானாக பிறக்கும். நாளை ஞாயிற்றுக்கிழமையினுடைய விடியல். இந்த நாளில் உன்னுடைய பாவங்களை எல்லாமும் கரைப்பதற்கு, உனக்கு மன அமைதியோடு ஒரு விஷயத்தை எதிர்கொள்வதற்கு ஒரு நேரம் கிடைத்திருக்கிறது. இந்த நேரத்தை நீ சரியாக பயன்படுத்திக்கொள். எனக்கு வேலை இருக்கிறது என்று சொல்லி ஓடி ஒளிய நிச்சயமாக வாய்ப்பு கிடையாது. ஏனென்றால் நாளைய தினம் ஞாயிற்றுக்கிழமை நேரம் என்பதனால் என் பிள்ளை நீ சரியாக ஒவ்வொன்றையும் செய்து கொண்டிருப்பாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம் உனக்கு எல்லாமும் சரியாக கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எந்த விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உனக்கு சரியானதாகவே கிடைக்கும் என்பதனை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் இந்த நேரம் உன்னை முழுமைப்படுத்த வரட்டும். நான் இருக்கும் இந்த நேரங்கள் உன்னை ஆச்சரியப்படுத்தி சந்தோஷமாக வாழ வைக்கட்டும். இனி நடக்கும் எல்லாமும் உனக்கு வேண்டியதை எல்லாம் சரியாக சொல்லித்தந்து உன்னை வாழ வைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. எந்த நேரத்திலும் இந்த நம்பிக்கை உனக்கு மேலும் மேலும் வலிமையை கொடுக்கும்படி நீ சந்தோஷமாக வாழ்ந்திருந்தால் உனக்கு எப்பொழுதும் நல்லதே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எந்த நாளும் உன்னோடு நான் துணையிருந்து உனக்கு சொல்லிக் கொடுக்கும் இந்த விஷயங்கள் எல்லாவற்றையும் நீ முழுக்க முழுக்க சரியாக பெற்றுக்கொண்டால் அது போதும். இனி எப்பொழுதும் உனக்கு நிச்சயமான உண்மைகளை இந்த வாழ்க்கை உனக்கு சொல்லித்தரும் என்பதனை நீ மறக்காதே. இந்த வாழ்க்கையில் உனக்கான தேவைகள் எல்லாமும் சரியாக உனக்கு வழிநடத்தி கொடுக்கும் என்பதனையும் நீ மறக்காதே. இத்தனை காலமும் என் பிள்ளை யோசிக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் இனி உன்னை வந்து சேரும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அம்மா உனக்கு கொடுத்த இந்த வாய்ப்புகளை நீ சரியாக பயன்படுத்தி கொண்டாலே அது போதும். உனக்கு எந்த நிலையிலும் நல்லது நடப்பதை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய். நாளைய தினம் உன்னுடைய வாழ்க்கையின் மறக்க முடியாத ஒரு நாளாக நிச்சயமாக உனக்கு அமையட்டும். என் பிள்ளை, நீ நினைத்ததை எல்லாமும் தாண்டி உனக்கு இந்த வாழ்க்கை மேலும் பல விஷயங்களை இனி நிச்சயமாக நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. உன்னுடைய வாழ்க்கை உனக்கு இதைவிட அதிசயங்களை இனியும் கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள். என் குழந்தையே, வீட்டில் துளசி இலை வைத்து தீபம் ஏற்றி பால் அல்லது பழம் வைத்து எளிய நெய் வைத்தியம் செய்து வழிபட்டாலும் போதும் நல்ல பலன்கள் கிடைக்கும். ஏகாதசி நாளில் ஒரு கைப்பிடி அரிசி அல்லது சிறிது உணவை ஏழை எளியவர்களுக்கு தானமாக கொடுத்தால் புண்ணியம் இன்னமும் அதிகரிக்கும். இதுதான் உண்மையும் கூட. என் குழந்தையே, எப்பொழுதும் போல இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய இந்த நேரம் அவ்வளவு சுலபமானது என்று நீ நினைத்து விடாதே. பல தடங்கல்களை தாண்டித்தான் உனக்கு இந்த வாழ்க்கை ஒவ்வொரு விஷயங்களையும் நடத்தப் போகிறது. அதனால் தெய்வத்தை உன்னால் எளிதில் நெருங்கிவிட முடியும் என்று நீ நினைத்து விடாதே. தெய்வத்தை நெருங்கிவிட்டால் அது போதும். வேறென்ன வேண்டும்? இதைவிட மிகப்பெரிய பாக்கியசாலி இந்த வாழ்க்கையில் வேறு யாருமே இல்லை என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய். நான் இருக்கும் வரை உனக்கு நல்லதுதான் நடக்கும் என்பதனை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய். எந்த நேரமும் உன்னோடு பயணிக்கும் இந்த வராகி என்னுடைய அன்பு உன்னை முழுக்க முழுக்க சரி செய்து கொடுக்கும் என்பதுதான் உண்மை. இனி எந்த நாளும் நீ சந்தோஷமாக வாழ்ந்துவிட சரியாக கற்றுக்கொள். எல்லாமும் உனக்கு நல்லதொரு முடிவை இனி கொடுக்கும் என்பதனை நீ மறக்காதே. நான் இருப்பது போல இனி உனக்கு தேவையான எல்லா விஷயங்களும்
உன் வாழ்க்கையில் நடக்கும் பொழுது அந்த சந்தோஷத்தை நீ என்னிடம் பகிர்ந்து கொள்ள தயாராகிவிடு. உன் தாயின் அன்பும் இதை உனக்கு நிச்சயமாக சரியாகவே உணர வைக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. எந்த விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உன்னை மேன்மைப்படுத்தும் என்பதனையும் நீ மறந்து விடாதே. என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.